ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க நிரஞ்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, டீ வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பால் பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வைக்கணும். அடுத்து நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிட்டு அதை பற்ற வைக்கணும். பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹையில் வைக்கக்கூடாது. பால் பண்ணாங்க ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். நான் ஊற்றுற மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி இறைக்காமல் ஊற்றுங்க. ஆனால் இது கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றுங்க, சரியா? அடுத்து என்னன்னா, நீங்கள் ஒரு டம்ளர் இது தண்ணி மோண்டு எடுத்துக்கிட்டு டம்ளரில் அதே அளவு மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டு இது பத்திரமா எடுத்துகிட்டு போய் பாலில் ஊற்றிட்டு டீ தூள் எடுங்க. மெயினாக பால் கெட்டு போயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு டீ வைங்க. அடுத்து டீ தூள் கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கோங்க. டீ தூள் அவ்வளோதானா, இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பாலில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கும் போட்டுக்கிட்டு டப்பாவை லாக் பண்ணி அதை கொதிக்க விட்டுருங்க. டப்பாவை லாக் பண்ணிட்டு அதை விட்டுப்போ அது கொதிக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஏதாவது பால் ஊற்றிருந்தீங்கன்னா அதை தொடச்சிடுங்க. எப்பவுமே கிச்சனை நம்ம நல்லா அழகாக தான் வச்சிருக்கணும். ஓகே கைஸ், இப்போ பால் கொதிக்கும். ஒரு கொஞ்ச நேரம் பால் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு ஈரமானுச்சுன்னா காய போட்டுருங்க. இதை நான் அப்புறமே வெளியே போட்டுருவேன். கொதிக்க இங்கே இருக்கட்டும். பால் கொதிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பால் கொதிக்கிறப்ப ஹையில் வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வேகமாக கொதிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாலை ஸ்லோவில் வச்சுட்டு பால் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போங்க. பால் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போய் வைக்கணும். ஓகே, ஃப்ரிட்ஜு தரங்க என்ன எப்படின்னா அதே இடத்துல வச்சுட்டு இப்போ போய் டீ பார்க்க போகணும். டீயில் கையில் வச்சுட்டு அங்கேயே நிற்கணும். அம்மா அப்பா ஏதாவது வேலைக்கு வாப்பா பண்ணிட்டு போனால் அம்மா ஒரு 2 நிமிஷமா 10 நிமிஷம்ப்பா முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் நீங்கள் ஹையிலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் டீ. ஓகே, இப்போ கொதிக்கும். ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா பால் கொதிக்க விட்டு